வெல்கம் டு கிரேசி கமர்ஷியல். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இமேஜை கூகுள்லேருந்து எப்படி டவுன்லோட் பண்ணி பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு வந்து கூகுள் வெப்சைட் நமக்கு தேவை, இன்டர்நெட் கனெக்ஷன் தேவை, கூகுள் ப்ரௌசரும் தேவை. இப்போ கூகுள் குரோம்ன்ற ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ www.google.com நான் டைப் பண்ண உடனே அந்த வெப்சைட் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு தேவையான இமேஜை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து கூகுள் லோகோ தேவைப்படுது. கூகுள் லோகோ நான் டைப் பண்ணிட்டேன். கூகுள் லோகோன்னு டைப் பண்ணால் அவங்களே இதெல்லாம் காட்டுறாங்க. நான் இமேஜஸ் காலத்தை ஓப்பன் பண்ணோன்னே எவ்வளோ இமேஜஸ் இருக்கோ எல்லாத்தையும் நமக்காக டிஸ்பிளே பண்ணுவாங்க கூகுள்லேருந்து. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் என்னென்ன கலெக்ஷன் இருக்குது இதில் காட்டிடுறாங்க. இப்போ வந்து பிஎன்ஜி ஃபார்மேட்டில் இதெல்லாம் இருக்குன்றாங்க. ஜீன்ற வார்த்தையை மட்டும் குறிப்பிட்டு இங்கே இருக்குன்னு சொல்கிறாங்க. பிளாக் கலெக்ஷனை இங்கே காட்டிடுறாங்க. ஓகேவா? இப்போ எனக்கு இந்த இமேஜ் தேவைப்படுது, பெரிய இமேஜாக இருக்குது. இந்த இமேஜ் எனக்கு தேவைப்படுது. இதை போயிட்டு ரைட் கிளிக் பண்ணணும். ரைட் கிளிக் பண்ணிட்டு சேவ் இமேஜஸ் பார்த்துக்கோங்க. சேவ் இமேஜஸ் இதை கொடுத்தீங்கன்னா இமேஜ் சேவ் ஆகிறதுக்கு உங்களுக்கு ஒரு டேப் ஓப்பன் ஆகும். இப்போ இந்த ஃபைல் நேமை நான் மாற்றிக்கிறேன். மை லோகோ நான் சேவ் பண்ணுறேன். சேவ் பண்ணிட்டு இதோட ஃபார்மேட் பாருங்கள், பிஎன்ஜி. ஆல் ஃபைல்ஸ்னு கூட கொடுக்கலாம், ஆனால் பிஎன்ஜியில் தான் சேவ் ஆகும். நான் ஓகே கொடுத்த உடனே டவுன்லோட் ஸ்டார்ட் ஆகிடுது. இந்த இமேஜை நீங்கள் ஓப்பன் பண்ண உடனே என்ன ஆகும்னா அந்த இமேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நான் வந்து அது டவுன்லோட் ஆகிட்டேன். இந்த சிம்பிள் ப்ராசஸ் மூலமா எப்பேற்பட்ட இமேஜாக இருந்தாலும் கூகுள் வெப்சைட்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும். உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.